Hello guys, welcome to Flexible Vlogs. So இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் வந்து மோட்டோவ்லாகிங், ட்ராவலிங் அண்ட் அட்வென்ச்சர்ஸ்க்காக வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ அதுக்கான சேனல் தான் இது. ஸோ இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் ஃபஸ்ட் வீடியோ வந்து மோட்டோவ்லாகிங் செட்டப் போடலான்ட்டு இருந்தேன், பட் இட்ஸ் ஆன் த வே. ஸோ இப்போதைக்கு மைக் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், Maono 400 அண்ட் அதோட ரோட் ஆக்ஸரி கேபிளோட போட்டிருக்கேன். ஸோ அதோட டெஸ்டிங் வீடியோ தான் அது. ஸோ ஓகே, லெட்ஸ் சி மோனோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் 1 பார்த்திங்கன்னா வைசர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், 30-40 சிட்டி லிமிட்ஸ்குள்ளே. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரில, நான் போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, வின் நாய்ஸ் எதாவது அடிக்குதா என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சவுண்ட்ஸ் எதுவும் எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் சாரி, நான் இன்ட்ரோவில் கொஞ்சம் சொதப்பியிருப்பேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ஸோ மோட்டோவ்லாகிங். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். ஸோ போக பழகிக்கலாம். ப்ளஸ் ஆனால் இன்னொன்று, மோட்டோவ்லாகிங் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கணும், முக்கியமாக கேமரா இருக்கான்னு தொட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி பம்ப்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு, அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். பார்ப்போம், ஒரு ஹாபி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சேனல் இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க்கை வந்து நான் வந்து ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருப்பேன். எதுக்கும் நான் வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்க ஃபார் அப்டேட்ஸ். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு பெரிய ரைடு ஒன்று போகிறேன். ஸோ அதோட வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கும். ஸோ எப்படி இன்புட் எடுத்துருக்குன்னு தெரியல எனக்கு. பார்ப்போம், வீட்டுக்கு போய் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும். நான் பேசினது எனக்கு கேட்டிருக்கா இல்லையானே தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சிக்னலில் போய் இங்கே நிற்கும்போது எல்லோரும் மாதிரி நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. கேமரா மாட்டிட்டு வர நின்றுருக்கோமா, அது கொஞ்சம் மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ பேசிகிட்டே நான் வந்து டெஸ்ட்டை மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இன்னும் வைசர் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ நான் வைசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லெட்ஸ் சி. ஸோ இது வைசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ஆடியோ உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பீட் போய் பார்ப்போம் வாய்ஸை திறந்துட்டு. ஸோ எந்த அளவுக்கு வின் நாய்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு 60-70 போயிட்டுருக்கேன் வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆடியோ இன்புட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். நான் போய் வீடியோலாம் போய் பார்க்கணும். ஸோ வைசர் ஓப்பன் பண்ணி மைக் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆரஞ்சில் தான் இருக்குது, செக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு 60-70 போகலாம். முன்னாடி 40 அந்த மாதிரி தான் வந்துருந்தோம். ஓகே, சிக்னல். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஏர்லி மார்னிங் 5:56 ஐ கெஸ், டைம் அதில் தெரியுது. எது காலையிலங்காத்தாலும் வந்தேன்னா, இன்னொன்று சென்னைக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக்கில் வந்து நம்மளால் போவே எதுவும் பண்ண முடியாது. ஆரன் சவுண்டும் வண்டி சவுண்டு தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கொஞ்சம் ஃப்ரீயாக முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ மைக் பார்த்திங்கன்னா மோனா 400 நினைக்கிறேன். அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் யூடியூப்பில் பார்த்தேன், அதுக்கு ஆக்சிலரி கேபிள், ரோடோட ஆக்சிலரி கேபிள் போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நான் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஓகே, சில யூடியூப் ரிவ்யூஸும் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு ரோடை போட்டு. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்மளுன்னு சொல்லிட்டு நானும் ரோடு ஆர்டர் பண்ணி இப்போ அதில் தான் vlog பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஆடியோ இன்புட் கிடைக்குதுன்னு சொல்லி தெரியல, பார்க்கணும். மேபி ஆடியோ எடுக்கிறானுன்னு தெரில எனக்கு. ஸோ அப்படி இன்கேஸ் ஆடியோ எதுவும் கேப்சர் ஆகலைன்னா திரும்பி நெக்ஸ்ட் டே திரும்பியும் early morning எழுந்திரிச்சு எல்லாம் ரீசெக் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். ஸோ நான் வந்து MT-15 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2022 மாடல். ஸோ சிங்கிள் சேனல் ABS தான். 22,000 19,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஐ கெஸ். நியர்லி 20K கிலோமீட்டர். அண்ட் ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் தான், வேறு எங்கேயும் விடுறதில்ல. லைக் சின்ன சின்ன வேலைங்க மட்டும் நார்மல் மெக்கானிக்கலாகவே பார்த்துறோம். லைக் பிரேக் ஷூஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து. அப்புறம் வந்து நான் GoPro Hero 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்டர்னல் பார்த்திங்கன்னா பேட்ரிஸ்லாம் எக்ஸ்டர்னல் பேட்ரி தான். ஸோ ஒரிஜினல் பேட்ரி போயிடுச்சு, வாங்கி 5 வருஷம் ஆச்சு, யூஸே பண்ணுறதில்ல, அதனாலே பேட்ரி போயிடுச்சு. ஸோ நான் வந்து டிஜிடெக்கோட பேட்ரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேட்ரி வாங்கி வச்சுருக்கேன். சரி ஓகே, அது ஒரு டெஸ்டிங்கும் இது தான், எவ்வளோ நான் நிற்குதுன்னு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஐ கெஸ் உங்களுக்கு வந்து விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் vlog பண்ணிட்டேன். லைக் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லாக விண்ட்ஷீல்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த கேமராவோட ஸ்ட்ராப் மாட்டியிருக்கேன் நான். ஸோ அதனால் என்னால் ஹெல்மெட்டில் இருக்க நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த கீழே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சின் பக்கத்தில், அது வந்து ஓப்பனாக இருக்குது லிட்ரலி. அது வந்து மடித்து அப்படியே லைக் அந்த ஸ்ட்ராப் வந்து அமுக்கிட்டு இருக்காது. ஸோ அதனால் நாய்ஸ் வந்து நிறையாவே உள்ளே வருது. எனக்கே கேட்குது என் காதுக்கே. ஸோ நான் இப்போ வந்து வைசர் ஓப்பன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு தெரில, இருங்க கேமரா ரெக்கார்டு இருக்குதுயா. ஸோ நான் போட்டிருக்க கீர்ஸ் எல்லாமே MotoWear தான், எல்லாமே டேங்க் பேக்கு எல்லாமே. அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். இதுதான் இது ஜாக்கெட் வாங்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டு வரேன், ஒரு நூபின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ஜாக்கெட்ஸ்லாம் இல்லாமல் போயிருக்கேன். ஸோ நேட்டிவ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லாங் ட்ரைவ் போயிட்டு வரதுக்கு. சரி ப்ரொஃபஷனலாக சேஃப்டியாக ஓகே எல்லாம் போகலாமேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஒன்றுன்னா அப்டேட் பண்ணி இந்த அளவுக்கு ஓகே வந்திருக்கு. ஸோ ரைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தெரிஞ்சு விண்ட்ஷீல்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்நேரத்துக்கு சிக்மங்களூரில் இருப்போம். ஆக்சுவலி நேற்று கிளம்ப வேண்டியது பிளானு சின்ன விஷயத்தினால போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து 27th போகிறோம் டிசம்பர். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரில, வந்து பொறுமையாக எடிட் பண்ணி போடணும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரில. ஸோ தென் சிக்மங்களூர் வீடியோவில் வந்து இதுதான் டெஸ்டிங் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இதை பார்த்துட்டு தான் ஓகே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிக்மங்களூர் வீடியோவில் வந்து ஃபுல்லாக vlog தான், அதில் கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். 5 மணிக்கு இன்னும் 6 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி நான் வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி ஒரே ட்ரக்ஸாக போயிட்டுருக்கு, ஒரே டஸ்ட்டாக இருக்குது. வைசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மைக் மாட்டுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுருந்தேன் அப்படியே ஒரு ஓரமாக. எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இல்லை. ஓகே அது வந்து லைக் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு காது பக்கத்தில், அது உள்ளே பின்னாடி வைக்கும்போது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இன்கேஸ் நம்ம எமர்ஜென்சியாக மழை பெய்யுது கேமரா ரிமூவ் பண்ணுறோன்னா அவசரமாக இழுக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது. ஸோ அதனால பிளான் பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஒயர் ஹவுசிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு லிட்டரலி 2 hours கிட்டாச்சு. என்ன பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் நீட்டாக ஒயர் வந்து பெண்ட் ஆகாத மாதிரி ஸ்லைட்டாக வளைச்சி அப்படியே உள்ளே ஃபுல்லாக ஒரு டைக்ராமாக போட்டு டேப் வச்சு ஒட்டி விட்டேங்க.
ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, இப்போ வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ மைக்கும் கரெக்டாக லென்த்து வச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ எக்ஸசிவாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல. எது டிஸ்டர்பன்ஸ் இல்லை vlogging பண்ணுறப்போ. ஸோ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாகவும் போடலான் இருக்கேன், வீடியோஸாகவும் போடலான் இருக்கேன். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து ரீல்ஸாக போடலான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன் இதுக்காகவே. ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்கமிங்கில். ஸோ பார்ப்போம், உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி உள்ள முன்னாடி லைட்ஸ் மாட்டியிருக்கேன், ஃபாக் லைட்ஸ் வந்து. ஸோ ஒன்று ஒயிட் கலர் கீழே அடிக்கும், இன்னொன்று மேலே எல்லோ கலர். ஐ ஹோப் வீடியோவில் கவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நானும் கேமரா செட்டிங்ஸே பார்க்கல, போய் தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் முன்னாடி ஊருக்கு போகும்போது என் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் வந்து சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன், ரைட் போகிற மாதிரிலாம் வந்து. அப்போது ஜாக்கெட்ஸ் க்ளவுஸில் இது இருக்காது பெருசாக. ஸோ அப்போ வச்ச செட்டிங்ஸ் தான் அப்படியே இருக்குது. ஸோ மைக் செட்டிங்ஸ் தான் எனக்கு தெரில எப்படி என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ மைக் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேனே வாங்கி, அடாப்டர்லாம் வாங்கி. ஸோ பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தான், இன்கேஸ் இன்றைக்கி வரல, இனி சரியாக வேலை செய்யலைன்னா திரும்பி அகைன் டுமாரோ நான் 5 மணிக்கு எந்திரிச்சு வர வேண்டியது தான். அந்த க்ளவுஸை மாட்டிட்டு கஷ்டங்க வைசர் ஓப்பன் பண்ணுறது. சந்தில் விட்டு எடுக்கிற வேண்டியதாக இருக்குது, பழகணும். அதே மாதிரி க்ளவுஸை போட்டு ஜிப்பை போட முடியல, ஐ மீன் ஜாக்கெட் ஜிப்பை. அப்புறம் அந்த ஜாக்கெட்டோட ஸ்டாப்ஸ் வந்து போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளவுஸை கடைசியில் போடணும். டெஸ்டிங் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 2 டெஸ்டிங் தான். மைக்கை வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொன்று வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு. எனக்கு தெரிஞ்சு வின் நாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு வரும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து 400 rupees தான். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து கீழே வந்து அந்த விண்டு ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்மெட் கீழே அந்த மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அது நான் வந்து ஸ்டாப் போட்டதுனால அது வந்து இழுத்து தான் கட்டியிருக்கேன். ஸோ அதனால் கீழே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏங்கிஸ் அந்த மாதிரி அடிக்கும்னு சொல்லிவிட்டு என்னன்றது இல்லை, பார்ப்போம். ஃபியூல் அடிக்கல. ஐ மீன் அப்படின்னா நான் எங்கேயும் வெளில போகிறதில்ல வண்டி எடுத்துகிட்டு மேக்ஸிமம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹைப்ரிட்னால அப்போ தான் ஆஃபீஸ் போகிறது. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ரைட் போகிறோம்ல, ஸோ அப்போது ஃபுல் டேங்க் அடிச்சிக்கலாம், எதுக்கு இப்போவே அடிச்சிதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இன்னும் ரிசர்வில் தான் எம்டிஏ எல்லாருக்கும் ரிசர்வில் வந்து ஒரு 80 to 90 kilometers போகும்ல, ஐ மீன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மைலேஜ் தான் நல்லா தருது. அதான் எல்லோரும் க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா க்ளவுஸை ஃபஸ்ட் வாங்கிட்டு ஏதாவது சொல்லிங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் போட்டுட்டு போங்க. ஏன்னா வந்து புது க்ளவுஸ் வாங்கிட்டு நான் ரைடப்போ போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் கான்ஃபிடென்ஸும் ப்ளஸ் அது இல்லாமல் பிரேக் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட லைக் ஹைப்ரிட் அப்பப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு 6 days கிட்ட போவோம் மந்த்லி. அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, செட் ஆயிடுச்சு. நீ ஐ ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி அந்த மோனோட மைக் டெஸ்டிங் எப்போ இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ நல்லா வந்துருச்சுன்னா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்மங்களூர் போகும்போது. ஓகே, see you guys. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் அப்டேட்ஸ். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys. Bye.